லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா. மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, வெறிமயிர் பொங்க வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி, வெறிமயிர் பொங்க ஏப்பாடும் பேர்ந்துதறி, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றங்கனு போந்தருளி, போதருமா போலே நீ பூவை பூவண்ணாவுன் கோயில் நின்றங்கனு போந்தருளி, கோப்புடைய சிறிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த, சிறிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த, காரணம் ஆராய்ந்து கருளேலோரம் பாவாய், காரணம் ஆராய்ந்து அருளேலோரம் பாவாய். இந்த பாசுரமோட ஒரு சின்ன விளக்கம் ஆர் எசன்ஸ் ஆஃப் த பாசுரம் என்னன்னு பார்ப்போமா? இந்த பாசுரத்துல நம்ம ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட என்ன மாதிரியான நியாயமான கோரிக்கைகள் நம்ம கேட்கணும், எப்படி அதை கேட்கணும் அப்படின்றத அறிவுறுத்தி கண்ணபிரானை எழுப்புறா. அவ எப்படி எழுப்புறான்னு பார்ப்போமா? மழைக்காலத்துல மலையில இருக்கிற குகையில உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறதாம். அதோட கண்கள்ல நெருப்பு பொறி பறக்கிறதுன்னு சொல்றா. நாலாபுறமும் நடமாடி பிடரி அதோட முடியை சிலிர்த்துதான். பெருமையோட நிமிர்ந்து கர்ஜனை போட்டுண்டு வெளியில கிளம்புறதாம் அந்த சிங்கம். அதே மாதிரி காயாம்பூ நிறத்துடைய கண்ணா, நீயும் உன் வீர நடைய போட்டுண்டு உன் கோயிலேருந்து வெளியில வந்து இங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறா. வேலைப்பாடுகள் எல்லாமே கொண்ட சிறப்பான சிம்மாசனத்துல வந்து அமர்ந்துண்டு நாங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சுண்டு எங்களோட எல்லா கோரிக்கைகளையும் பரிசீலனை பண்ணி நிறைவேற்றி உன்னோட பரிபூர்ண அனுகிரகத்தை தருவாயாக அப்படின்னு கண்ணபிரான் கிட்ட நம்ம ஆண்டாள் நாச்சியாரும் எல்லா பாவை நோம்பு இருக்கும் தோழிகளும் கேட்கிறாளாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஆண்டாள் நாச்சியார் கூறும் உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எதிர ஸ்ரீமன் நாராயணன் இருக்கார் அப்படின்றதுக்காக வீட்டை கொடு, பொருளை கொடு, வாகனத்தை கொடு, நகையை கொடு அப்படின்னு அவர்கிட்ட நம்மளோட கோரிக்கைகளை வைக்கக்கூடாதாம். இது எல்லாமே நமக்கு அமையணும் அப்படின்னு இருந்தா நம்மளோட உழைப்பை பொறுத்து ஸ்ரீமன் நாராயணனே வந்து இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட தருவாராம். அதனால நியாயமான கோரிக்கைகள் தான் நம்ம எம்பெருமான் கிட்ட சொல்ல வேண்டும்னு சொல்றேன். இதனாலதான் ஆயர்குல பெண்கள் நாங்க கேட்கறது நியாயமான கோரிக்கைகளா இருந்தா மட்டும் அதை நிறைவேற்றி வை அப்படின்னு சொல்லி கேட்கிறாளாம் கண்ணபிரான் கிட்ட. ஆனா அந்த ஆயர்குல பெண்கள் கேட்டது என்ன தெரியுமா? அந்த கண்ணபிரானையே கேட்டாளாம். அவர் கூட கலந்தாச்சுன்னா நமக்கு எதுக்கு சாப்பாடு, நகை எதுக்கு, வாகனம்லாம் எதுக்கு, இது எல்லா வசதிகளும் எதுக்கு, இது எல்லாத்துக்கும் மேலான பேரின்பத்தையே அவர் கொடுப்பார் இல்லையா? அதனாலதான் ஆண்டாள் நாச்சியாரும் அவளோட எல்லா தோழிகளும் கண்ணபிரானையே கேட்டாளாம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.